இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு நமக்கு வந்து உள்ளே போகணும், நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும், மஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஒரு சின்ன தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஜாபில் இருக்கீங்க, வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது. புதுசாக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நியூ என்ட்ரி கொடுக்க போகிறீங்க சிங்கப்பூருக்கு, நீங்கள் வந்து ஜாபுக்கு தேடி போகிறீங்க, ஜாபுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து வச்சிருக்கணும். சிங்கப்பூருக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் இல்லை என்ட்ரி ஆகணும்னாலே நமக்கு வந்து பாஸ் கட்டாயம் அப்படிங்கிறது தெரியும். எஸ் பாஸ் இருக்கட்டும், இல்லை இ பாஸ் இருக்கட்டும், என்டிஎஸ் பாஸ், டிஇபி பாஸ், ஒர்க் பெர்மிட்டு, இல்லை நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா இல்லை அப்படின்னா டூரிஸ்ட் விசா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ் மூலியமாக தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். இப்படி இந்த பாஸ்களில் போகும்போது நம்மகிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டீபோர்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ டீபோர்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளைட் காஸ்ட்டாக இருக்கட்டும், செலவு பண்ண செலவுகளாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லாஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணி முடிச்ச பிறகு 14A அப்படிங்கிற அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ஃபார்மெட்டாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இ பாஸ், எஸ் பாஸ், இந்த 2 பாஸ் வந்து நம்ம வந்து காமனாக வந்து தெரிய வந்திருக்கும் சிங்கப்பூருக்கு வந்து ஜாபுக்கு போகிறவங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இ பாஸ், எஸ் பாஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நோ குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. அதாவது ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். குவாலிஃபைட் பர்சன்ஸ் மட்டும் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம், நம்ம ஓனாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஏனா ஒன்றும் இல்லை, விசா தான். இந்த விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஹார்ட் காப்பியாக ஒரு கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த விசாவுக்கு அப்புறம் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து இருக்கணும். இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மஸ்ட் இல்லை, ஆனால் கையில் வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதாவது நீங்கள் எங்கே புக் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டிஎஸ் பாஸ் சொல்லுவாங்க. அந்த என்டிஏ பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு விசாவுக்கு அப்புறமா அந்த ஐபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்புறமா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பாண்ட் பேப்பர் நீங்கள் வந்து கையில் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு தேவைப்படும், உங்களுடைய பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. டிஇபி பாஸ் ஒரு பாஸ் இருக்குது. இந்த பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மந்த் பாஸ். ஸோ இதில் வந்து 3 மந்த் விசா தான். இதில் வந்து நமக்கு வந்து ஐபிஏ அந்த பேப்பர் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் வந்து கட்டாயம் கிடையாது, இருந்தாலும் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சாஃப்ட் காப்பியை வந்து தவிர்த்துங்க. சாஃப்ட் காப்பி கையில் வச்சிருந்தாலும் நீங்கள் ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசாவும் டூரிஸ்ட் விசாவும் கிட்டத்தட்ட வந்து காமனாக தான் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் விசா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாங் டேர்ம் ஒரு பாஸாக வந்து இருக்கும், விசாவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறதுக்காக போயிருப்போம். எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த விசா வந்து நம்மள்ட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ரூம் டீட்டெயில்ஸ், நம்ம வந்து எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற எங்கே தங்க போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கையில் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இதே தான் டூரிஸ்ட் விசாவுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ரீசன் நம்ம வந்து எந்த ரீசனுக்காக போயிருக்கோம். ஏன்னா டூரிஸ்ட்டாக போயிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சுற்றி பார்க்க மட்டும் தான் போகிறோம். ஒரு டூரிஸ்ட்டாக மட்டும் தான் போக முடியும். வேலை தேடியோ இல்லை வந்து இன்டர்வியூக்கோ வந்து போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் டீட்டெயில்ஸ் வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பாஸில் போக போகிறீங்க, எந்த பாஸுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போனால் தான் ரொம்ப நல்லது. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டீபோர்ட் பண்ணப்பட்டுருவீங்க. டீபோர்ட் பண்ணப்பட்டால் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ட்ராவல் பேக்கேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் முடிஞ்சிடும். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண இந்த பாஸ்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் இருக்குது, ஷிப்யார்ட் பாஸ் இருக்குது, இல்லை வந்து டெஸ்டிங் அடிச்சு போகிறது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை சிங்கப்பூருக்கு ஜாப் தேடி போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஜாப் தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான பயனுள்ள தகவலோடு சந்திப்போம்.